8th standard math exercise 1.1 5th sum இருக்கக்கூடிய 3 சப்டிவிஷன் நம்ம பார்த்திருக்கோம். சோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சம் 6th sum இருக்கக்கூடிய சில சப்டிவிஷனை நம்ம பார்க்கலாம். 6th sumல என்ன சொல்லிருக்காங்க? write the decimal form of the following rational numbers கொடுத்திருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய ரேஷனல் நம்பரை நம்ம டெசிமல் ஃபார்முக்கு மாத்த சொல்லிருக்காங்க. 6th sumல first subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/11 கொடுத்திருக்காங்க இல்லையா? first subdivisionல 1/11 கொடுத்திருக்காங்க. இப்போ இத டெசிமல் ஃபார்முக்கு இந்த ரேஷனல் நம்பரை நம்ம டெசிமல் ஃபார்முக்கு மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம்? 1 11 ஆல டிவைட் பண்ணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பெரிய நம்பரை சின்ன நம்பரால டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடாது. மேல இருக்க நம்பரை கீழே இருக்கக்கூடிய நம்பர் பாருங்க. இந்த பைக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிவைடட்னு அர்த்தம். அப்போ 1 11 ஆல டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். 1 11 ஆல டிவைட் பண்ணணும். 1 11 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்க 11 ஆல 1 டிவைட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 11 விட 1ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர். அப்போ டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? இங்க ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்க பாயிண்ட் வச்சாலும் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு 0 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே 0 சேர்த்துட்டு முன்னாடி 0 இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துலையும் ஒரு 0 சேர்த்துக்கணும். கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே போடாட்டியும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 சேர்க்கணும். கீழே ஒரு 0 சேர்த்துட்டோம்னா இங்கே மேலே ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ கவனி 10 11 டிவைட் பண்ண முடியுமா? இப்போவும் முடியாது. ஏன்னா 11 விட 10 ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 0 ஆட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இங்கே பாயிண்ட் வைக்கணுமா? வேணாம். ஏன்னா ஒரு முறை வச்சுட்டாலே போதும். அதே சமயத்தில் நம்ம 2 0 ஒரே 10 நம்ம எடுக்கும்போது மேலே ஒரே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, இப்போ இந்த 11 விட இந்த 100 வந்து இப்படி இருக்கு, பெருசா இருக்கு. இப்போ இந்த 100 11ஆல டிவைட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். 9th டேபிள்ல 9 11s are 99 டிவைட் ஆகும். இப்போ இது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். இப்போ பாருங்க மறுபடியும் 1ல வந்து நிற்கிது. அப்போ என்ன செய்யணும்? இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே பாயிண்ட் வைக்கணுமா? வேணாம். ஏன்னா இங்கே ஒரு முறை வச்சிருக்கனால தேவையில்லை. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கீழே வந்து 2 zeros நம்ம ஒரே டைம்ல எடுக்கும்போது மேலே ஒரே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ அடுத்தது கவனிங்க, 11 விட 100 இப்போ பெருசாக இருக்கனால டிவைட் ஆகும். மறுபடியும் 9 11s are 99 சொல்லி டிவைட் ஆகும். 100 இருந்து 99 செப்பரேட் பண்ணோம்னா 1 கிடைக்கும் ரிமைண்டர். இப்போ பாருங்க மறுபடியும் 1ல தான் வந்து நிற்கிது. அப்போ இங்கே ஒரு 0 சேர்க்கணும், மறுபடியும் ஒரு 0 சேர்க்கணும், மறுபடியும் 100 ஆகும், மறுபடியும் 0 சேர்த்து 9 11s are 99 எழுதணும். ஸோ இப்படி இது ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆன்சர் எழுதிக்கலாம். 1 11ஆல டிவைட் பண்ணும்போது 0.0909 சொல்லி ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ இது எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கனால இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இது போய்கிட்டே இருக்குது. இது ரிப்பீட்டட் பண்ணி 0 2 0 சேர்க்கும்போது மறுபடியும் 99 வரும். அப்புறம் அப்படியே ரிப்பீட்டடாக மறுபடியும் 1 100 99 இப்படி வந்துட்டே இருக்கு இல்லையா? அதனால நம்ம இது எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இதை இப்படி கூட எழுதலாம்னா இப்போதைக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி எக்ஸெட்ராலாம் போடாமல் இப்படி எழுதலாம் அப்படின்னா 0.09 இந்த 09ங்கிறது ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு இல்லையா? அதனால் இப்போ ரிப்பீட்டடாக இது வராமல் இருக்குது. இங்கே மேலே ஒரு பார் போட்டுக்கலாம். இப்போ 0.09 பார் அப்படின்னு போட்டுட்டோம்னா இந்த 09 அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. பெரிய கிளாஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை மட்டும் இப்போ ஆன்சராக எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.